பாலை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமாமா? பால் ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் பொங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை சுண்ட வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மார்க் கொஞ்சம் எடுத்துருக்கேன், பால் பவுடர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கலக்கலாம், கட்டி இல்லாமல். பால் பவுடரில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால நான் இப்போ சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ இது ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பார்ப்போம், பண்ணுவோம். பவுல்லேருந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, நல்லா கேக். இப்போ இதை நம்ம பால் பவுடரை தூவி விட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.